அடுத்ததாக நம்முடைய களத்தில் உரை நிகழ்த்த பெங்களூரில் இருந்து இணைந்திருக்கிற முனைவர் வி சரளா ஆறுமுகம் அவர்கள் இங்கே சமூக பார்வையில் கைம்பெண்கள் என்கின்ற துணை தலைப்பினை உரையாற்ற வருகை கொண்டிருக்கிறார்கள். அவரை அன்போடு வரவேற்போம். பல்வேறு பணிகள் அவரை சூழ்ந்தழுத்தினாலும் கூட இணையாக வந்து உறுதியாக இணைந்து இங்கே உரையாற்ற வந்திருக்கிறார்கள். அவரை பணிவோடு வரவேற்கிறேன். வருக அம்மா. நன்றி ஐயா அருமை உரைக்கு. என்னை படைத்த இறைக்கும், என்னை சுமந்த தாய்க்கும், என்னை வளர்க்கின்ற தமிழுக்கும், ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும், இணையத்தில் இணைந்திருக்கும் அத்துணை தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். சமூக பார்வையில் கைம்பெண் என்ற தலைப்பை நான் எடுத்துக்கொண்டதற்கான காரணம், பெண்களுடைய மதிப்பீடுகள் எப்படி இருக்கு என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள் சென்று அதன் பிறகு தன்னுடைய பார்வையை நாம் இங்கு பதிவிடலாம் என்று வந்திருக்கிறேன். இல்லறத்தை நல்லறமாக போற்றுபவர், இல்லறத்திற்கு இன்றியமையாதவர்கள், கற்புடையோர், பெய்யென்றால் பெய்யும் மழை, விருந்தோம்பல் பண்புடையவர்கள், கணவன் எவ்வழியோ அவ்வழி நடப்பவர்கள், கணவனை தெய்வத்திற்கு மேலாக பார்ப்பவர்கள், உயிரை விட மேலாக போற்றுபவர்கள், மென்மையானவர்கள், பிரிவு துயரில் உழைபவர்கள், திருமணமே முதற்கடமையாக கொண்டிருப்பவர்கள், உடைமை பொருளாக இருப்பவர்கள், குடும்பத்தில் பொதுவெளியில் தம் கருத்தை கூற இயலாதவர்களாக இருப்பவர்கள், உறுதியான மனம் இல்லாதவர்களாக இருப்பார்கள், கணவனை இழந்தால் வாழ்வே இல்லை என்று எண்ணுபவர்கள், கணவனுக்கு தேவையானதை செய்யாதவர்கள் போன்றவர்கள் என்று இந்த பெண்ணை மதிப்பீடு செஞ்சிருக்காங்க. ஆனா அற இலக்கியங்கள்ல கற்பு, காவல், கணவன் வழிபாடு இதெல்லாம் இருக்கு. இந்த பெண் இந்த பாலியல் செயல்பாட்டை அல்லது கணவனை மட்டுமே சார்ந்திருக்க, அவளை ஒழுங்குபடுத்துவதற்காக மட்டுமே இந்த பெண்ணை சிறு வயது முதலே சொல்லி வளர்க்கின்ற அந்த நிலைப்பாடு எல்லா குடும்பத்திலையும் நம்ம பாக்குறோம். இந்த கருத்து ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, கணவன் இழந்த உடனே அவள் தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும். ஏன் மாய்த்து கொள்ளணும் அப்படின்னா, கணவன் தான் எல்லாமே, கணவன் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. இதுல சமூகத்துல இந்த இரண்டாம் தர குடிமகளாக சடங்கு கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்கள நிறுத்துறாங்க. ஆனா இந்த காலத்துல கல்வி நவீன யுகத்துல நிறைய அந்த கலாச்சாரங்கள் மேம்பாடுகள் சீர்கேடுகள் ஏதோ ஒரு காரணமாக அவர்கள் தன்னை மாற்றிக் கொள்வார்கள் தெய்வத்துல. மனதளவுல அவங்க பாதிப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா கூட வெளியில அது சமூகத்துக்காக வாழ்ந்தாக வேண்டுமே என்று தன்னை அலங்கரித்து செல்கிறவர்கள் நிறைய பேர் பார்க்கிறோம். பூ விற்கிறவங்க உதவியா இருந்தாங்கன்னா அதுக்காக பூ வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி பூ தள்ள வச்சுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. பஸ்ல போகும்போது காலில் மெட்டி போட்டுட்டு போறவங்க இருக்காங்க. ஏன்னா கழுத்துல தாலி இருந்தாக்கா இந்த பாலியல் வன்கொடுமை ஏற்படும்ன்றதுக்காக அதை போட்டுன்னு போறாங்க. தன் குழந்தையினுடைய படிப்புக்காக வேலைக்கு போகணுமே அப்படின்னு போறவங்க இருக்காங்க. இதெல்லாம் இந்த காலத்துல இருக்கு. பாரம்பரிய கட்டுப்பாடுகள் நிறைய பழங்காலத்துல இந்த இவங்கெல்லாம் மங்கள விஷயங்கள்ல விடயங்கள்ல அவங்களை அனுமதிக்க மாட்டாங்க. அதே போல என்னன்னா மறுமணம் குறித்த பார்வையும் அவங்க மேல திணிக்கிறாங்க. அப்புறம் அரசு நிறைய சட்ட பாதுகாப்பு திட்டங்களை கொடுத்தால் கூட மாறி வருகின்ற சமூகம் சொல்லிட்டே வந்தால் கூட எதெல்லாம் மாறாம இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த சடங்கு சகுனம் பாக்குறது, ஒத்த பிராமணன் எதிர்க்க வரக்கூடாது, தாலி அர்த்தம் எதிர்க்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்தாங்கன்னாக்கா வேலை உருப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சங்க இலக்கியங்கள் எல்லாம் இந்த உடன்கட்டை ஏன் வச்சாங்க? இத ஏன் உடன்கட்டைய கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னா, கணவனே எல்லாமே அப்படின்னு நினைக்கிற அந்த மனதோட வளர்க்கறதால அவங்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியாத நிலை ஏற்படும் அப்படின்றது அறிவுறுத்தப்படுறாங்க. இதான் அது சொல்றதுனாக்கா இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரையை குத்தி வச்சிடுறாங்க. அப்போ சமய சார்புடைய இலக்கியங்கள்ல உடன்கட்டை ஏறுவதை வலியுறுத்துகின்றதுக்கான காரணங்கள் இந்த ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்கள், அற இலக்கியங்கள், பிற இலக்கியங்கள்ல சமயத்தை முன்னிறுத்தி தோன்றியதாக இருக்குது. கணவனை இழந்த மனைவி உயிர் துறப்பதை சங்க இலக்கியங்கள் கட்டமைக்கின்றன. என்னன்னா
கணவன் இருந்துவிட்டேன் என்ற அறிந்தவுடன் மனைவியான ஆதிரை உயிர் விட துணிந்ததை மணிமேகலை காப்பியம் எடுத்துள்ளது. இதே போலவே பார்த்தோம்னா நான்மணி கடிகையில கூட ஒரு பாடல் இருக்கு. என்னன்னா ஆஹ் பறை நன்று பண்ணமையாய் ஆடி நிறை நின்ற பெண் நன்று பீரிலா மாந்தரின் பண்ணழி ஆதரித்து திருமணம் செய்து கொண்ட கணவன் போருக்கு சென்ற பொழுது அங்கு கடல் கடந்து பொருள் தட சென்றோ இல்ல அங்கேயே இறந்து போனானாக்கா இந்த பெண்ணானவள் உடன்கட்டையை ஏற்பாடு செய்யறா, விரும்பி ஏற்பாடு செய்யறா. அவன் இல்லாம நம்ம வாழ முடியாதுன்னுட்டு. அவ்வாறு கணவனை மறந்துடன் ஒரு பெண் உடன்கட்டை ஏறுதல் என்பது சமூகத்தால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இல்லாளின் குணமாக கருதப்படுது. ஏன்னா புருஷன் இல்லை, அதுக்கப்புறம் வாழ்ந்து என்ன பண்ண போறா அப்படின்ற மாதிரி. அதே போல பார்த்தோம்னாக்கா இந்த இந்த ஒரு விடயம் நமக்கு மனசுக்குள்ள தைக்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்னுன்னா சங்ககால பெண்கள் திருமணத்துக்கு பிறகு பிறந்த வீட்டுல பெற்றோருடன் உடனிருந்து வாழவில்லை. அவங்க எப்பயுமே கணவனோடு இணைந்துதான் வாழறாங்க. அப்படி வாழ்கின்ற பொழுது பெண்களை பேணும் பண்புடையராக அந்த பெண்கள் விளங்குறாங்க. அது என்னமோ அவங்கள பெண்கள்னாவே ஒரு போக பொருளாகவும் பணிக்காகவே நியமிக்கப்பட்ட ஒரு பொருளாகவும் பார்க்கின்ற நிலைப்பாடுகள் அந்த காலத்துல இருந்திருக்குது. இந்த கணவனை இழந்த பெண்ணாக கைம்பெண் என்று வழங்கினால் கூட தங்கள் கணவனை மாய்த்து கொள்வதை, அதாவது நோன்பு நோற்று வாழ்க்கையில் கிடைக்கிறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு உடன்கட்டை ஏறுறாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நோன்பு இருக்காங்களாம். எப்படி நோன்பு இருக்காங்க? தன்னுடைய அலங்காரத்தை குறைச்சிக்கிறாங்க, வெள்ளையாடை அணிகிறாங்க, மொட்டை அடிச்சுக்கிறாங்க. உணவுல அதிகமான உணர்ச்சி வருகின்ற உணவுப் பொருட்களை அவர்கள் சாப்பிடுறது, தரையில படுக்கிறது, நல்ல விஷயங்கள்ல அவங்க கலந்துக்கிறது கிடையாது. எந்த ஒரு நல்ல ஒப்பனை செஞ்சது கிடையாது. எல்லாமே பார்த்தோன்னா இது இந்த மங்கள பொருள் எல்லாத்தையும் நீக்கிட்டு நீக்கணும்ன்றது வலியுறுத்துறாங்க. சமுதாய மக்கள் வலியுறுத்துறாங்க. இதை பார்த்தோம்னாக்கா வாழை பூவின் வளைமுறி சிதற புறநானூறு 237 பாடலும், தொடிகழி மகளிரின் தொல்கவின் வாடி புறம் 237 பாடலும் சொல்லுது. என்னன்னா மலையில் அதை கழட்டி போட்டு அங்க சரிஞ்சு கிடக்கிறத சொல்றாங்க. இது சங்ககால இலக்கியங்கள்ல பெண்களிலேயே சொல்றாங்க. ஆனா அந்த காலத்துல என்னன்னா சங்ககாலங்கள்ல, அதாவது கைம்பெண் இருக்கின்ற அந்த வீதியில கூட திருட கூட போக மாட்டானா. அந்த அளவுக்கு அந்த கட்டுப்பாடுல எந்த ஒரு நகரமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்கா இந்த கணவனுடைய இறப்பை கண்டு கருங்குழலாளர் புலவர் சொல்றாரு, பூவாட் கோவலருக்கு உடன் உதர கொய்து கட்டெறிந்து வேங்கையின் மெல்லியல் மகளிரின் விடை கலைந்தனரே என்ற புலவர் சொல்லுது. இந்த துயரம் என்று இந்த தலை கூந்தல் கலைக்கிறது, அதுக்கப்புறம் மெய்யில என்ன மெய் மெய் பூசாம இருக்கிறது, அதுக்கப்புறம் பூ சூடாம இருக்கிறது, உணவுலாம் மாற்றம் கொடுக்கிறது, இது எல்லாமே அந்த பெண்ணுக்கு இழக்கின்ற ஒரு பெரிய தீங்காக நம்ம பார்க்கிறோம். பாரதிதாசன் ரொம்ப அழகா சொல்றாரு, இந்த விதவை பெண்ணை பற்றி சொல்றாரு. கேட்பாரற்று கிடக்கிறது வெயில் பழுத்த பலா அப்படின்னு சொல்றாரு. நாக்காம சொல்வாரு, கைம்பெண்களை காகித பூக்கள் அப்படின்னு சொல்லுவார். இப்படி ஒவ்வொருத்தருடைய பார்வையிலும் இந்த கைம்பெண்ணுடைய புலம்பல் கேட்டிருக்கும் போல. அதனால் வரிகளும் வழிகளாக நமக்கு காணப்படுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த கைம்பெண்ணுடைய அழகு நிலையை ரொம்ப அழகா ஒரு படம் சொல்றோம். நிறை இவன் தந்து நடுங்கள் ஆகிய வெண்வேல் விடலை இன்மையின் புலம்பி கொய்மு மழிது தலையோடு கைமை உற கலங்கிய கழிகள மகுடு போல புல்லனையால் பல்லணி இழந்தே புறநானூறு பாடல் 262 நமக்கு சொல்றது. சரிப்பா, இந்த கைம்பெண்ணுடைய துயர் எப்படி இருக்கு, சமூகம் எப்படி அவங்கள பார்க்குது அப்படின்னா, கணவனை இழந்த பின் உயிர் வாழ்வதா கூடாது. எப்படி அவன் என்ன பண்ணும்? அணில் வரி கொடுக்காய் வால் பொழுதிட்ட காய் போல் நல்வினல் நறுநெய் தீண்டாது இடையிடை கிடந்த கைப்பிடி பண்டம். அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. ஒரு உணவு, உண்ணத்தகாத உணவு எப்படி இருக்குமோ அப்படி கிடப்பான். உடுக்காத உடையுடைய தன்மை எப்படி இருக்குமோ அப்படி கிடப்பாள். அவள் பூ வாடிய பூவாக இல்லை, பிணத்தின் மீது போட்ட பூ சாலை ஓரங்களில் சிறந்து கிடப்பது போல அவள் கிடப்பாள். இது எல்லாமே இந்த இந்த காலத்துல இருக்கா? அதெல்லாம் இப்பெல்லாம் கிடையாதுமா, அதெல்லாம் மலையேறி போச்சு, அதெல்லாம் அப்போதான் இருந்துச்சு, இப்பெல்லாம் கிடையாதுமா அப்படின்னு சொல்றதுக்கான நிலைகள்லாம் நம்ம அறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா கிராமப்புறங்கள்ல இன்னும் அது இருக்கு.
கிராமப்புறங்கள்லாம் போனோம்னாக்கா அந்த ஜாக்கெட் போட மாட்டாங்க. அறுத்துட்டவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, புருஷன் இல்லாதவங்கலாம் வந்து ஜாக்கெட் போட மாட்டாங்க. ஜாக்கெட் போடக்கூடாதாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாயில படுக்க மாட்டாங்க. உப்பு இல்லாம சாப்பிடுவாங்க. கீரை உணவு சாப்பிட மாட்டாங்க. அது ரொம்ப வந்து இந்த இந்த நிலைகள்லாம் பார்க்கும்பொழுது, இந்த இழப்பு என்பது ஆண்களை தவிர பெண்களுக்கு தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சொல்றாங்க அது உண்மைதான் கூட. ஆண் மனைவி இறந்து விட்டால், அவன் வந்து மனைவி இல்லாதவன் சொல்வாங்க. ஆனா, இங்க பெண்ணுக்கு மட்டும் தான் பல பேரு. அதுல வந்து இந்த ந ஒரு பெண்ணுக்கு என்னலாம் சொல்றாங்க தமிழகத்துலன்னு பார்க்கலாம். தமிழகத்துல கணவனை இழந்த பெண்ணிற்கு கைமை மகளிர் என அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம கைமை நிலை என்பது தந்தை வழி சமுதாயத்தின் ஒருதார முறை என்ற சமூக அமைப்பில் உருவாக்கப்படுகிறது. கணவரை இழந்தால் மனைவி இறக்க வேண்டும். ஆனால் மனைவி இறந்தால் கணவன் இருக்க வேண்டியதில்லை. நற்றிணை, புறநானூறு ஆகிய நூல்களில் மட்டுமே கைமை பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன. அது சில வரிகள் பார்க்கலாம். ஆளில் பெண்டீர் நற்றிணையிலையும், கரிமல மகளிர் புறநானூறுலையும், பருத்தி பெண்டீர் தொடிகழி மகளிர் புறநானூறுலையும், கைமை புறநானூறுலையும், படிவ மகளிர் நற்றிணையிலையும், உயவர் மகளிர் புறநானூறுலையும் சொல்றாங்க. இது மனம் கொள்ளத்தக்கதாக இருக்கு அப்படின்னு சொன்ன அப்புறம், மனைவி இழந்த ஆண்கள் எங்கனம் வாழ வேண்டும் என்ற வரையறை சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிடப்படாததாக, சிந்திக்கத்தக்கதாக, பெண்களே கணவனுடன் இறந்துள்ளனர். பெண்களுக்கே கைமை கோலத்துக்குரிய வாழ்க்கை நடைமுறைகள் வகுத்துரைக்கப்பட்டுள்ளன என்றும், மனைவி இழந்த ஆடவர்கள் கைம்பெண்களுக்குரிய வாழ்க்கை வாழவில்லை. கைமை துன்பம் நிறைந்த வாழ்க்கையை விட இறப்பதே சால சிறந்தது என்று அரச மகளிர் முடிவெடுக்கின்றனர். இந்நிலையே கைம்பெண்ணின் நிலையை எடுத்துரைக்கின்ற சான்றாக அமைந்து விளங்குகிறது. இது இந்த இந்த இலக்கியங்கள்லாம் இவ்ளோ ஒரு வன்மையா சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னா, அந்த காலத்துல அரசியர்கள்லாம் வந்து உடன்கட்டை ஏறுனாங்க, நெருப்புல குதிச்சாங்க அப்படிலாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா, தன்னுடைய கற்பு பறி போயிடக்கூடாது. அடிமையாக அரசரிடம் போய் நம்ம வந்து வாழக்கூடாது. சுய கௌரவத்தை வந்து பாதிக்காம இருக்கணும்னு சொல்லி அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனா, சமகாலத்துல வாழ்கின்ற சாமானிய மக்களுடைய வாழ்வில வந்து ஒரு ஆணுக்கு இல்லாத சட்டங்கள் பெண்ணுக்கு மட்டும் வகுக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், அவளை ஒரு போகப் பொருளாகவும், அவளை குழந்தை பெற்றுத் தருகின்ற ஒரு 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 இயந்திரமாகவும் பார்க்கப்படுவதால் மட்டுமே. ஆனா, அந்த மாற்றம் இப்பொழுது இருக்குது. ஆண்கள் வேலைக்கு செல்றாங்களோ இல்லையோ, பெண்கள் வேலைக்கு போறாங்க. அவங்களிடம் கல்வி அறிவு அதிகமாக இருக்கிறது. சம்பாதனையும் அதிகமாக இருக்கிறது. அதனால் அவருடைய கைம்பெண்ணுடைய அந்த நிலை இன்று மாற்றமாக, ஏற்றமாக எல்லா சாதாரண திருமணமான பெண்ணாகட்டும், இல்லை இளைய பெண்ணாகட்டும், திருமணமாகாத பெண்ணாகட்டும், இல்லை கிழவியாகட்டும், எதுவாக இருந்தாலும் கூட, அவள் அவளாக வாழ தன்னை வடிவமைத்துக் கொள்கிறாள். தன்னை தன்னை வந்து அதற்கு தகுதியாக மாற்றிக் கொள்ளுகிற நிலை சமுதாயம் இந்த காலம் அவருக்கு கொடுக்கிறது. அதனால கைம்பெண் என்பது இந்த காலத்தில் காலாவதியாக ஆகிவிட்டது. கைம்பெண் என்பது வேரளவில் மட்டுமே உள்ளது. கைம்பெண் எல்லா இடத்திலையும் அவளுடைய அறிவை மட்டுமே பயன்படுத்தி, அவனுடைய திறமை மட்டுமே பயன்படுத்தி, தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார் காலமாக இருக்கிறது என்று கூறி, இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. சிறப்பானதொரு உரை. மனதை பிழிய வைக்கிற ஒரு பகுத்தறிவு சமூகம் ஏற்றுக்கொள்ளாத செயல்பாடுகள் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் தொடர்ந்து வந்ததையும், வந்தவை இன்றைக்கு எந்த வகையில் மாற்றம் பெற்றிருக்கிறது என்பதையும், அந்த நிலையிலும் அவர்கள் தங்களை தகவமைத்துக் கொள்ள எவ்வளவு உழைப்பினை வழங்க வேண்டிய இருந்தது என்பதையும், முக்கிய காரணிகளாக அவர்கள் கல்வி அறிவு பெற்றதனாலும், பொருளாதார வளத்தினை தன் கையில் வைத்திருப்பதனாலும், மற்றவர்களை பற்றி எதை பற்றிய சிந்தனையையும் தன்னுடைய உள்ளத்திற்குள் இடப்படுத்திக் கொண்டு முள்ளாய் குத்துகிற நிலையை கொண்டு வராமை, இவைகளெல்லாம் தான் இன்றைக்கு அவர்களை அவர்களாக வாழ வைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆனாலும் கூட இன்றைக்கும் இந்த சமூக அவலங்கள்
நாட்டில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒரு அறிவிலியின் அல்லது சிந்தனையற்ற, பகுத்தறிவு அற்ற, சமூக சிந்தனை இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி, தான் வந்த வழிகளை பற்றி, எதை பற்றியும் கவலைப்படாத சில உயிர்கள் மரத்திற்கு இணையாக இன்றைக்கும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அது நிலை பெற்று இருக்கிறது. இவர்கள் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் வேற்றுமை. ஆக ஒரு நல்ல சிந்தனைகளை, சிறப்பான சிந்தனைகளை அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை எவ்வாறெல்லாம் நிகழ்ந்தது என்பதை ஒரு ஆய்வினை மிக நேர்த்தியாக வழங்கிய தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியறிதலையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. உங்களுடைய அணுகுமுறை என்பது பிடித்தமானது. பல்வேறு இலக்கிய தரவுகளை கொண்டும் எண்ணங்களை கொண்டும் சமூகத்தின் பார்வையில் இன்றைக்கு எவ்வாறு மாற்றம் பெற்றிருக்கிறது என்பதையெல்லாம் அழகாக எடுத்துச் சொன்னீர்கள். பாராட்டுகள். நாம் இன்றைய உரைக்களத்தில் இந்த 3 நாட்களை எடுத்துக் கொண்டதற்கான முதன்மை கருப்பொருள் என்னவென்று சொன்னால், இன்றைக்கும் தேவையற்ற சிந்தனைகளில் நாம் கவனம் செலுத்துகிற பாங்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறதே என்கின்ற வருத்தமும் ஆதங்கமும் மிதமின்றி இருந்ததனால்தான் இந்த 3 நாட்களை தெரிவு செய்தோம். எதற்காக செய்கிறோம் என்கின்ற காரணங்களை கூட அறியாமல், இது சரியா தவறா என்று பகுத்தும் உணராமல், மற்றவர்கள் செய்தார்கள் நான் பின்பற்றுகிறேன் என்கின்ற ஒரு காரணத்தை சொல்லி தன்னுடைய சிந்தனை ஆற்றலை இழந்துவிட்டு அவர்களின் மீது பழியை போட்டுவிட்டு தான் தப்பித்துக் கொள்கிற ஒரு தந்திரமாகத்தான் இன்றைக்கு சமூகம் இதனை கையாண்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் செய்தார்கள் நான் செய்கிறேன் என்று சொல்லுகிற போது அவர்கள் எவ்வளவோ நன்மைகள் இந்த சமூகத்திற்காக செய்திருக்கிறார்கள். அந்த நன்மைகளை எல்லாம் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு செயலாற்ற வேண்டிய நாம் இன்றைக்கு செயலாற்றுகிறோமா என்று சொன்னால் அல்ல என்பதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஆனால் நமக்கு வேண்டியவைகளை மற்றவர்கள் குறை சொல்லிவிடக் கூடாது என்பதற்காகவோ அல்லது இது நாம் செய்தது சரியாகத்தான் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் செய்துவிட்டு, ஆனால் பழியை மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளாமல் மற்றவர்கள் சொன்னதனால் செய்தோம் என்று மற்றவர்கள் மீது அந்த சாடலை கொண்டு போய் செலுத்துவது என்பது ஏற்க இயலாதது. சமூகம் என்பது ஒவ்வொருவரும் சேர்ந்த ஒரு கூட்டு அமைப்பு. இன்றைக்கு நான் ஒன்றை செயல்படுத்துகிறேன் என்றால் என்னை இச்சமூகம் உற்று நோக்குகிறது என்பதை நான் கருத்தில் கொண்டு செயலாற்றிட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு முகமுடிகள் அணிந்து கொண்டு வெளியில் திரிகிற மனிதர்களைத்தான் மிகையாக பார்க்கிறோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற இந்த போக்கு அத்துணை பேரையும் 2 வேடங்களில் நடிக்கக்கூடியவர்களாக மாற்றி வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற இன்னலை இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். நான் எப்படிப்பட்டவன் என்று மற்றவர்களுக்கு எப்படி அது தெரிய வேண்டும் என்பதனை நான் திட்டமிட்டு சரியாக அந்த பார்வையில் ஒரு தோற்றம் அளிக்கிற வகையில் நான் தோற்றப்படுத்துகிறேன், வடிவமைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் இதை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அல்ல என்னுடைய இயல்பே இப்படித்தான் என்றால், எவர் பார்த்தாலும் எவர் பார்க்கவில்லை என்றாலும் எல்லா காலத்திலும் ஒரே மாதிரியான நடவடிக்கைகள் ஒருவருக்கு இருக்குமேயானால் அதுதான் அவரின் உண்மையான இயல்பாகவும் தன்மையாகவும் அமைகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்கள் நிச்சயமாக புனிதர்களாக கருதப்பட வேண்டியவர்கள். ஆனால் இன்றைக்கு
சூழ்நிலையின் தாக்கத்தால் வாய்மையை இழந்து பொய்மை உரைத்து விட்டேன் என்று சொல்லுகிற போக்கு மிதமின்றி இருக்கிறது. அந்த சிறிய தவறுதானே, இது எவருக்கும் தெரிந்து விடாது என்று இயல்பாக அதனை கடந்து போகிற பாதை நமக்கு இலகுவாகி கையாள தெரிந்து விட்டதனால் அறிவியல் துறை சார்ந்து நாம் பல்வேறு பிழைகளை தெரியாவண்ணமே செய்து கொள்ளுகிற அளவிற்கு நம்முடைய கல்வியின் அறிவை, ஞானத்தை பயன்படுத்திக் கொள்ளுகிற போக்கு இன்றைக்கு அளவுக்கு அதிகமாகவே சமூகத்தில் காணப்படுகிறது. ஆக இவற்றையெல்லாம் திருத்திக் கொள்ள வேண்டும், இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும், மாற்றிக்கொள்ளவும் வேண்டும். இல்லை என்றால் இந்த சமூகம் அவர்களை மாற்றி வைக்க தூண்ட வேண்டும். அதையும் மீறி அவர்கள் மாறவில்லை என்று சொன்னால் அவர்களை புறந்தள்ள கூட தயங்காத சமூகமாக, விழிப்புணர்வு பெற்ற சமூகமாக மாற்றமடைய வேண்டும். எவருக்கும் மனமுண்டு, அந்த மனதில் ஏற்படுகிற எண்ணங்களை, உணர்ச்சிகளை மதிக்க கற்றுக்கொள்ளுகிற மனப்போக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும். தன்னை அந்த சொற்களால் இழிவுபடுத்தினால் நாம் என்ன வருத்தத்தையும் வலியையும் உணர்கிறோமோ அதே தோற்றம்தான் அவர்களுக்கும் ஏற்படும் என்பதனை உணர்ந்து கொண்டாலே போதுமானது. ஆகவேதான் மனமிருந்தால் என்கின்ற பொது பொருண்மையினை இந்த உரைக்களத்திற்கு, உரைவீச்சுக்கு அமைத்திருக்கிறோம். அவ்வகையில் இன்றைக்கு அருமையான தங்களுடைய உரைவீச்சினை நிகழ்த்திய அத்துணை ஆளுமைகளையும் மனதார பாராட்டிட கடமைப்பட்டிருக்கிறோம். தலைப்பு என்பது ஒரு குறியீடை தவிர அதனை சரியான முறையில் விளக்குவது என்பதுதான் ஒரு உரையாக இருக்க முடியும். அந்த உரைக்கான விளக்கத்தை மிக நேர்த்தியாக கையாண்ட அத்துணை ஆளுமைகளுக்கும் இந்த நேரத்தில் மனதார நன்றியினை தேடல் களம் அறக்கட்டளை பகிர்ந்து கொள்கிறது, பாராட்டுகிறது. இன்றைக்கு உரை நிகழ்த்திய ஆளுமைகள் சிறுமுகையில் இருந்து ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், புதுவையில் இருந்து இணைந்து தன் பங்களித்த ஐயா கலைமாமணி கோ கலியபெருமாள் அவர்களுக்கும், கோவையிலிருந்து ஒவ்வொரு முறையும் நம்மோடு பயணப்படும் ஐயா குலசை ஆ வேலுப்பிள்ளை அவர்களுக்கும், அவர்களோடு பன்னுருட்டியிலிருந்து இணைந்த ஐயா கோபிநாத் அவர்களுக்கும், நம்முடைய களத்தின் அவை பிராட்டி கோவையைச் சேர்ந்த அம்மா உலகம்மாள் அவர்களுக்கும், பெங்களூரில் இருந்து இணைந்து தன்னுடைய ஆய்வினை வழங்கிய அன்பிற்கினிய அம்மா முனைவர் வி சரளா ஆறுமுகம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியறிதலை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் தொடக்கத்தில் நம்மோடு தமிழ் வணக்கம் பாடி இணைந்து நம்மை எல்லாம் மகிழ்வித்த இசை செல்வியர்கள் சுவாதி, அவரோடு இணைந்து நம்மோடு தமிழ் வணக்கம் பாடி மகிழ்வித்த சுகாசினி ஆகிய இருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் நமக்கு தொழில்நுட்ப உதவியை வழங்கிய வளம் ஐஏஎஸ் நிறுவனத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியறிகள், கலந்து கொண்டு சிறப்பு செய்த அத்துணை பேருக்கும் நன்றி, மகிழ்ச்சியோடு கூடிய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நம்முடைய உரைக்களத்தை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் நாம் வருகிற 28ஆம் நாள் கவிக்களத்திலே சந்திப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.